ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட ஆண்டோடைய வார்த்தை சங்கீதம் 118:27. சங்கீதம் 118:27 உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய கர்த்தர் யார்? இங்க சொல்கிறார், என்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர். மூல வேதாமத்திலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு வேதாமத்தில் பிரகாசிப்பதன் பதிலாக என்னை பிரஸ்தாவப்படுத்துகிற அல்லது என்னை பிரபலியமாக்குற தேவனாய் இருக்கிறார். வேதாமத்திலே அட்ரஸ் தெரியாத ஆளுங்களை, முகவரி இல்லாத ஆளுங்களை முகவரி கொடுத்து மாற்றவர் தான் ஆண்டவராகிய கர்த்தர். அற்புதமான தேவன் அல்லவா? எங்க இருக்கிறார் பாருங்க. ஆண்டவரை எந்த இடத்துல சங்கீதக்காரன் வச்சு சொல்றான் பாருங்க. 2 வார்த்தை கொடுக்குறான். முதல்ல கர்த்தர் என்ற இடத்துல யாவே யெகோவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் என்ற இடத்துல எலோஹிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மாறாத தேவன், உண்மையுள்ள தேவன் சொல்லுகிறார், உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை உருவாக்குறவர் யாருன்னா அவர் மாறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல ஆரம்பத்துல 2ஆம் நாள்ல காலையில ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்பி சொல்றார், மகனே உன்னை உருவாக்க என்னால் முடியும். யாராலையும் உருவாக்க முடியாது. ஆனா நான் மாறாதவர். நான் சொல்றேன், உன்னை உருவாக்குற தேவனாகிய நான் சொல்லுகிறேன், மாறாதவராகி நான் சொல்கிறேன், உன்னை பிரஸ்தாவப்படுத்த போகிறேன். நான் எப்படிங்க, எதுக்கு நான் தகுதியே கிடையாதுங்களே, எப்படி என்னை தகுதிப்படுத்த முடியும்? என்னை தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்ற முடியுமா? நான் தகுதியற்றவன் அல்லவா? நான் ஏமாற்றுகிறவன் அல்லவா? என கருமையானவளை ஏமாற்றி எத்துவாடியாய் இருந்த பலவிதமான காரியங்களை முரட்டாட்டம் உள்ள ஒரு மனுஷனாகிய யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் அல்லவா? அவனுக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னான், உன் தகப்பனாய் ஆபிரகாம், ஈசாக்கு கொண்டு தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அவனை சொல்றாரு, நான் இப்படிலாம் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்றாரு. அவன் சொல்றான், நம்ப முடியல ஆண்டவரே, நீ மெய்யாகவே நீ ஆசீர்வதித்து இந்த தேசத்திற்கு என்னை திரும்பி வர பண்ணுவீரான, எனக்கு பிதாவாக இருப்பேன், தேவனாக இருப்பேன், நான் உடைய பிள்ளையாக இருப்பேன் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படியே உருவாக்கி காண்பிக்கிறார். எவ்வளவுதான் யாக்கோபு பிரார்த்தனம் பண்ணாலும், பித்தலாட்டம் பண்ணாலும், ஏமாத்தனம் ஆண்டவர் விடவே இல்லை. ஏனென்றால் அவனை பிரஸ்தாவப்படுத்த வேண்டும், அவன் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருந்துச்சு. ஒஸ்ட்டை தான் பெஸ்ட்டாக மாற்ற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆனால் பின்னாடி எலோஹிம் என்றால் உருவாக்குறவர், கிரியேட்டர். மாறாதவர், உருவாக்குறவர், 2 பேரும் உன் பக்கத்தில் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். எங்கே போன அவர் சொல்ற, கண்டிப்பாக நீ அப்படிதான் பாவா, உண்மை அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் சொல்றாரு, நீ என்ன ஓட்டம் ஓடினாலும் தம்பி, ஒன்றை நான் உருவாக்கி பிரஸ்தாவப்படுத்த போகிறேன்னு சொல்றாரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஒண்ணுமில்லாத இந்த மனுஷனை விடாரு. ஆனால் தான் யாபேஸ் என்கிற பக்தன், நாம் 4ஆம் வாசிக்கும் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நோக்கி சொன்ன, ஆண்டவர் நான் ஓட்டுறாண்டியப்பா, எனக்கு பேரை யாபேஸ்ன்னு வச்சிருக்கான, சாபம் பிடிச்ச மனுஷன், வேதனை உண்டாக்குற மனுஷன் என்று ஆண்டவர் நோக்கி செபிக்கும் பொழுது வேத வசனம் சொல்கிறது, யாபேசுடைய கீர்த்தி அவனுடைய சகோதரி பார்க்க அதிகமாய் கர்த்தர் மாற்றுகிறார், உருவாக்கி காமிக்கிறார், அப்படியே பிரஸ்தாவப்படுத்தி காமிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை அற்புதமான ஆண்டவர். எங்கேயோ விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டு ஒரு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அதுவரை யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவன் ஆண்டவர் அழைத்து, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போயின்னு சொல்லி அவன் புறப்பட போக போக அவன் எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாக மாறுகிறான். நமக்கு சேர்த்துந்தாங்க ஆண்டவரால் பிரபாவப்படுத்த முடிஞ்சல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு அடிமை பெண்ணாய் மோபாபிய ஸ்திரியாகிய ரூத்தை பாருங்கள். அவளை கொண்டு வந்து அவளை உருவாக்கி அவள் மூலமாக இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு வர ஒரு குழந்தை உருவாக்குற அளவு கர்த்தர் அவளை பிரஸ்தாபப்படுத்தவில்லையா? இன்றைக்கு நான் சொல்கிறேன், அவர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்டவர் அவர்? கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வருஷத்துல எல்லாமே உனக்கு பிரகாசமாக தான் இருக்க போகுது. நீ பிரபலியமாக போகிறாய். இந்த வருஷத்துல ஓட்டாண்டி இல்லை. உன்னை பற்றி இவ்வளோ நேரம் அவன் எங்கே உருப்படுவான்? சரி, ஏதோ சாப்பாடுக்கு ஓடணும்னு வச்சுக்கலேன், இவன்கிட்ட போய் நான் தொடர்பு வச்சிருக்கேன் பாருங்க, என் தலையெழுத்துன்னு சொல்லி தலை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? கவலைப்படாத.
இந்த வருஷத்துடைய டாக் நீயாக தான் இருக்க போகிற. தலையெங்க செய்தி நீயாக தான் இருக்க போகிற. உன் உயர்வை பார்த்து, உன் மேன்மையை பார்த்து ஊரே மூக்கு மேலே விரலை வச்சுக்கிட்டு இவன் இப்படி ஆயிட்டானா, இவன் குடும்பம் உருப்படான்னு நினைச்சேனே உருப்பட்டுட்டானா என்று பேசுகிற அளவு கர்த்தர் உன்னை பிரஸ்தாபப்படுத்த, மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய என்ன? உன்னை அழைத்தது என் உண்மையுள்ளவராக நிற்கிறாரு. உன்னை உருவாக்கி பிரபலப்படுத்த தேவன் உனக்கு பின்னாடி நிற்கிறார். கர்த்தர் முன்னாடி நிற்கிறார், உண்மையில கர்த்தர் நிற்கிறாரு. பின்னாடி உன்னை உருவாக்குற தேவன் இருக்கிறார். ரெண்டுக்கு நடுவில் உன் வாழ்க்கை அமைச்சிருக்கிறார். எப்படி ட்ரெயின் வந்து 2 ட்ராக்கு நடுவில் அப்படியே ஓடுது பார்த்தீங்களா, தண்டவாளத்தில் ஓடுது பார்த்தீங்களா, அதை மாதிரி கர்த்தர் இந்த ஆண்டிலே இந்த 2ஆம் தேதி காலையில் சொல்கிறாரு, உன்னை உருவாக்கி நான் பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறேன். நான் உண்மையுள்ளவர் யெகோவா என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த 2ஆம் தேதியின் காலை வேளையிலே கர்த்தாவே என்னை உருவாக்கும், இதோ நான் இருக்கிறேன் என்று அவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிப்போமா? ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். ஆமீன், ஆமீன்.